நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்குமா? வணக்கம். இது அறிந்தும் அறியாமலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு வாழ்க்கையில் வேணுங்கிற எல்லாத்தையுமே கொடுத்துடுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் ஆமாம். சில முறைகளை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிறத சீக்கிரமாக அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாமே தவிர எதுவுமே பண்ணாமல் நமக்கு வேணுங்கிறது எல்லாமே நம்ம வாசலுக்கு நின்றோம் அப்படின்னு நினைக்கிறது எப்போவுமே ஒர்க் பண்ணாதுங்க. நம்ம சேனல் இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் வாழ்க்கையில் லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நான் நிறைய விஷயங்களை அடைஞ்சிருக்கேன், இன்னமும் அடைஞ்சிக்கிட்டே இருக்கேன். நிறைய விஷயங்களை நான் ஈர்த்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு நான் என்ன செஞ்சேன், என்னெல்லாம் நீங்கள் பண்ணாக்கா உங்களுக்கு ஒரு மாதிரி அது ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், ஈர்ப்பு விதினா என்ன, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னமுமே குழப்பமான ஒரு டாப்பிக்காகவே இருக்கு. சில பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா இந்த பிரபஞ்சத்தை நம்ம நம்புறது, பிரபஞ்சம்னு சில பேர் சொல்றாங்க, சில பேர் அதை கடவுள்னு சொல்றாங்க. நம்ம நம்புற ஒரு விஷயத்த நம்ம கடவுள்னு சொல்லலாம், பிரபஞ்சம்னு சொல்லலாம், இல்லை இது ரெண்டுமே இல்லை, நான் தான் அந்த பிரபஞ்சம், நான் தான் அந்த கடவுள், எனக்குள்ள தான் எல்லாமே இருக்கு, ஸோ எனக்கு வேணுங்கிறத நானே செஞ்சுக்க முடியும், நானே உருவாக்க முடியும் அப்படின்னு நம்புற சில பேரும் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு வேணுங்கிற ஒரு விஷயத்த, நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம நினைப்பு மூலமாவே அதை ஈர்க்கிறது தான். சரிங்களா? இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி தான் அதை ஈர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதை விட ஒரு என்ன மாதிரி வயசில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது சாப்பாடை கொடுக்கறது ரொம்பவே ஈஸி. சரிங்களா? ஏன்னா எனக்கு நல்லா பசிக்கும், என்னோட இந்த வயசுக்கு சாப்பாடோட அவசியம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால எனக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தாலே போதும், நான் எடுத்து சாப்பிட்ருவேன். ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு அப்படி கிடையாது. முன்ன காலத்துலலாம் நிலாவை காட்டி சோறு விடுனாங்க. இப்போலாம் ஃபோனை கையில் கொடுத்தா தான் சோறு இறங்கும். ஏதாச்சும் செய்யணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, எல்லாருக்கும் வட்டமாக இட்லி சுட்டோம்னாக்கா அவங்களுக்கு ஒரு மாதிரி டெடி பேர் மாதிரி சுடணும், அப்போ தான் அவங்களுக்கு இறங்கும். அந்த மாதிரி ஈர்ப்பு விதி எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணாது. எனக்கு நான் டெய்லியும் அதை நான் இமேஜின் பண்ணால் எனக்கு ஒரு 10 நாள் அது கிடைக்குது அப்படின்னா, சில பேருக்கு அந்த இமேஜினேஷன் ஒர்க் ஆகாது. சில பேருக்கு எழுதணும், டெய்லியுமே எழுதணும். சில பேருக்கு அதுவும் ஒர்க் பண்ணாது. கை வலிக்கிற டைமில் கை வலி தான் பெருசாக இருக்கும், அந்த உணர்வோடு அதை எழுதவே முடியாது நம்மளுக்கு வேணுங்கிறத. இன்னும் சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கண்ணாடி முன்னுக்கு பேசினாலே நடக்கும். சில பேருக்கு அதுவும் கஷ்டம். என்னங்க, என்ன நானே பார்த்து பேசும்போது எனக்கு சிரிப்பு வருதுங்க, அதை என்னால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியலங்க அப்படின்ட்டு. ஸோ இப்படி சிலருக்கு சில விஷயம் ஒர்க் பண்ணோம். அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே நம்மளுக்கு அந்த விஷயம் கிடைச்சிட்டா மாதிரியான ஒரு உணர்வை கொண்டு வர்றதுக்கு தான். இன்னும் சில பேர் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி அதை தூங்குறதுக்கு முன்னாடி தட்டி விட்டுட்டு தூங்கிடுவாங்க. இப்படி செஞ்சால் அவங்களோட ஆழ் மனசில் அவங்களுக்கு வேணுங்கிற விஷயம் கிடைச்சிருச்சின்னு அவங்களே நம்ப வைக்கிறாங்க. அதுக்கான வேலைப்பாடுகள் சீக்கிரமாக நடந்து நிஜமாவே அதை அவங்க ஈர்த்துருவாங்க. ஸோ இப்படி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ரொம்ப பெஸ்ட்டாக எப்போதுமே எது ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறதுல நம்பர் 1ல இருக்கிறது கட் பண்ணி பண்ணுறது தான். உங்களுக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் நடந்துட்டா மாதிரி இல்லை நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுறது ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு அந்த விஷயத்த ஈர்த்து கொடுக்கும். இமேஜினேஷன் அப்படிங்கிறது ஈர்ப்பு விதியில் நம்பர் 1ல இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ். ஆனால் உங்களுக்கு இமேஜினேஷன் சரியாக பண்ண வரலன்னா டசன்ட் மீன் உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி ஹெல்ப் பண்ணவே பண்ணாது, உங்களால் ஈர்ப்பு விதியை சரியாக பயன்படுத்தவே முடியாது அப்படின்னு இல்லை. நீங்கள் இன்னும் மற்ற டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்தையுமே என்னோடய வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணலை. உங்களுக்காக நான் விவரங்களை சேகரிச்சுக்கிட்டு கொடுக்குறேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் சுகந்தி லட்சுமணன்.